Hi my dear 10th standard students, daily one book inside 1 mark அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம் and today is day 7. இங்கிலீஷ்ல vocabularyல 14 out of 14 வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் டென்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான்டா கேள்வி and these are the options. இப்போ இந்த கேள்வியை உங்களோட புக்ல எங்க தேடினாலும் கிடைக்காது. இது புக்ல ஒரு சென்டென்ஸ் கூட இந்த மாதிரி கேள்வி கிடையவே கிடையாது. அப்ப எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஓன் கொஸ்டின் தான், கிரியேட்டிவ் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த கொஸ்டின்லயே உங்களுக்கான க்ளூ இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் மந்த்னா என்னது? ஓகே, ஃபியூச்சர் டென்ஸை பத்தி சொல்றாங்க. அப்போ கரெக்டான ஃபியூச்சர் டென்ஸ் இந்த 4 ஆப்ஷன்ல என்னது அப்படிங்கிறத பாருங்க. will writtenா, are writteningா, will have writtenடா, will have been writteningா. So the correct option is option A, will written அப்படிங்கிறது தான் future tense. ஸோ இதுதான் ஆன்சரும் கூட. இப்படி தான் நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல் மார்க் எல்லா புக் இன்சைட் 1 மார்க்கையும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கனவு டெஸ்ட் சீரீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைவ் கிளாஸஸில் எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தீமின்னல் ப்ளஸ் கனவு டெஸ்ட் சீரீஸ் ரெண்டுமே நீங்கள் பை பண்ணும்போது 1999 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் என்னால் பை பண்ண முடியாது மேம், நான் வந்து யூடியூப்லேயே பார்த்து ஃப்ரீயாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி ஒரு புக் இன்சைட் கொஷினை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதையாவது பார்த்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுதா, அதுக்கு கீழே தான் இந்த போஸ்ட் எல்லாமே டெய்லியும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட்.